ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு வேலி சோளம் வச்சு தண்ணி கட்டலான்ட்டு காலையில் வந்தாச்சு தோட்டத்துக்கு. இப்போ இந்த வண்டியில் ஓட்ட போகிறோம். இதை வச்சிட்ருக்கோம். இதை இதாக சோளம் வந்திருக்கு. வச்சுட்டு ஓட்டிட்டு வீடியோ பார்க்கலாங்க. பாருங்கள், பிளேடு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் பிளேடு தேஞ்சாதான் ப்ரோ நல்லா வெட்டுது. ஏன்னு கேட்டிங்கன்னா புது பிளேடு வந்து கொஞ்சம் வெட்ட மாட்டேங்குது நல்லா சரியாக. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தேஞ்சாதான் ஷார்ப்பாக ஆகிடுதுங்களா, நல்லா வெட்டுதுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு முக்கால் கத்தி ஒரு கால் கத்தி தேஞ்சாதான் நீட்டாக உழவு சூப்பராக இருக்குது. நல்லா வெட்டுது, சுருக்குன்னு வெட்டுதுன்னு வச்சுங்களேன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வச்சிட்ருக்காங்க, அப்பா வச்சிட்ருக்காங்க. வச்சுட்டு இந்த வேலை தான் ப்ரோ. இது ஹை செகண்டில் தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். ஹை செகண்டில் போட்டால் ஏற்கனவே ஓட்டின காடு தான். ஸோ அதனால் ஹை செகண்டில் போட்டு ஓட்டிடலாம் நீட்டாக. ஓரளவு ஓட்டினா போதும். ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா இந்த ஓரம் சுற்றி ரெண்டு சுற்று விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நீட்டாக. ஏற்கனவே ஓட்டின காடு தான். ஸோ அதனால் மறுபடியும் உங்களுக்கு இன்னும் ஏற்கனவே ரொட்டேட்டரில் ஓட்டி மறுபடியும் ஓட்டி மறுபடியும் இப்போ ரொட்டேட்டரில் ஓட்டுது, நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா சோளம் வச்சிட்ருக்காங்க. சோளம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும் ப்ரோ, ஓட்டிடலாம். எப்பயுமே கொஞ்சம் ரொட்டேட்டரில் அதிகமாக ஓட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஏர் ஃபில்ட்ரு இருக்குன்பா. ஏர் ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிக்கப் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். ஏர் ஃபில்ட்ரு வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி போட்டுங்க. நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பண்ணணும். பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிக்கப் நல்லாயிருக்கும். ஆரம்பிச்சிட்டாங்க. ஹை செகண்டில் போகணும்டா. ஹை செகண்டில் போயிட்டுருக்கோம். இது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் ஓட்டி போட்ட காடு தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். ஓட்டின காடு தான். அதனால் ஒரு சால் ஓட்டி அப்படியே தண்ணி கட்டினா போதும் நண்பா. பெருசாக டெப்த்தெல்லாம் கொடுக்க தேவையில்ல. சும்மா லைட்டாக மறி விட்டா போதும்னு வச்சுங்களேன். அவ்வளோதான் நண்பா. அதோட திரும்பி இந்த பக்கம் வந்துடுவாங்க பாருங்களேன். அவ்வளோதான், சின்ன வயலு தான், இந்த மாதிரி தான். அப்படியே ஒரு சாலை ஓட்டினா போதும்னு வச்சுங்களேன். ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு சாலை ஓட்டினோம்னா கரெக்டாக இருக்கும். புரியுது, பயங்கரமாக அடிக்கிறான்ப்பா. ஃபினிஷிங் பார்த்தீங்களா, இருந்தால் நல்லா இருக்கணும். சும்மா ஒரு மறுக்கு மறி கொட்டோம்னா நல்லா இருக்கும் நண்பா. ஓட்டுறதுக்கே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஓட்டி போட்டு கடலாம், வண்டி குலுங்காது, ரொட்டேட்டர் கடக்காரன் அடிக்காது, நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா பெருசாக மெயின்டெனன்ஸ் தான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன்ப்பா. கிரீஸு இது மாதிரி தான் பெருசாக ஆயில் செக்கப்பு, கிரீஸு இதுதான். ஓன் யூஸுக்கெலாம் போதும் நண்பா. ஓன் யூஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நார்மலாக ஒரு வண்டி இருந்தாலே போதும். ரொட்டேட்டர்லாம் அதிகம் ஓட்டுறோம். எதாக இருந்தாலுமே ஓன் யூஸுக்கெலாம் எங்களுக்கு சொந்த ஓட்ட மட்டும் தான் ஓட்டுவோம். அப்படின்னா ஒரு நல்ல வண்டியை வாங்கிட்டிங்கன்னா போதும், லைஃப் லாங் அது மட்டும் கிடக்கும் நண்பா. நீட்டாக இருக்கும். ஏன் கூலி கொடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 1, 1.5, ஒரு 2 ரூபா போட்டிங்கன்னா நல்ல வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு போதும். ஓட்டிக்கலாம், உங்கள் காரில் ஓட்டிக்கலாம். நம்ம நினச்ச நேரம் எடுத்து ஓட்டிக்கலாம். கூலி வேணுன்னா இப்போ வரோம், அப்புறம் போய் கூப்பிடணும், இப்போ வரவங்க அப்போ வருவாங்க. நீங்களும் நினச்ச நேரம் எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம்ல, உங்கள் நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டிக்கலாம். இதுக்காக ஓட்டி போட்டுக்கிறதுனால எந்த ஒரு சவுண்டுக்கும் வரல, அப்படியே அது நீட்டாக ஓடுது.
70 ஓடிட்டு இருக்கு நண்பா. ஓகே நண்பா, அதில் ரொட்டாட்டர் ஓட்டினது பார்த்தோம். ஏன்னா ஓட்டி போட்டு காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். ஓட்டி போட்டு காட்டினா ஓட்டுறது சூப்பராக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அதெல்லாம் ஓட்டுறது சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.